இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜாராக்காக ஒரு டாய் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ஆர்டர் பண்ணல, மோகன் தான் ஆர்டர் பண்ணாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் அவள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒரு ஸ்க்ராட்ச் போர்டு தான் வாங்கியிருந்தேன். அது உண்மையாகவே பார்த்தா நான் இன்னும் அது வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்து அமுச்சு விட்றேன். அவன் நல்லா யூஸ் பண்ணுறா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதில் போய் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறான். பார்க்குறதுக்கு எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு. அதே போல் இந்த டாய் பார்த்திங்கன்னா எப்படி விளையாடுவா அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சரி, அவள் வந்தோட்டி பாங்களேன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வர வரைக்கும் கொஞ்சம் வெளியே விட்டுட்டோம். அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் உள்ளே வந்து பார்த்தானா, அதை ஃபஸ்ட்டு வந்தோட்டி உள்ளே என்ட்ரானோட்டி அதை சுற்றி பார்த்தா. ஃபஸ்ட்டு தள்ளி நின்னே பார்த்தா, என்னது இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 5 to 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை தொட்டு பார்த்தா, அப்படி பக்கமாக கொஞ்சம் தொட்டு பார்த்தா. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி விளாட ஆரம்பிச்சிட்டா. உண்மையாகவே சூப்பரான டாய் தான் இது. யாராவது பூனை வளர்த்திங்கன்னா இந்த டாய் வாங்கலாம், நல்லாயிருக்கு. இதை யாரும் தொட விட மாட்றா. தொட்டால் அவள் வந்து பிடிங்கிறா, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. இது பார்த்திங்கன்னா 500 சம்திங். கொஞ்சம் ரேட் ஓவராக தான் இருக்குது. பட் ஓகே, இவள் விளையாடுறத பார்த்தோட்டி பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.